ஆனால் நம் அசுரர்களின் சிறிய தவறை கூட அவர் மன்னிக்க மறுக்கிறார். எதை செய்தாலும் நம்மை மட்டுமே அவமதிக்கிறார். அசுரமாதா திதி, இதுநாள் வரை சுக்கிராச்சாரியன் சிவன் மீது பக்தி கொண்டு அசுரர்களுக்கு எதிராக அவர் செயல்பட்ட போது கூட அவர் பக்தியை உயர்வாக எண்ணினேன். ஆனால் இனி அவ்வாறு நடக்காது. எனக்கு சிவபக்தி பெரிதல்ல. சரி அசுரமாதா திதி, அசுர குலத்தின் வளர்ச்சிக்காக, தேவர்களின் அழிவிற்காக புதிய நாயகனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நாயகன் பலம் மற்றும் புத்தியின் சங்கமமாக இருக்க வேண்டும். அசுர குலத்தின் எதிர்காலத்தை அவன் தீர்மானிக்க வேண்டும். சக்தி வாய்ந்த அசுர நாயகன் தேவை. சக்தி வாய்ந்த அசுர நாயகன் தேவை. இல்லை இல்லை, எங்கள் இறைவன் மகாதேவர்தான். நாங்கள் என்றும் மகாதேவரை தான் பூஜித்திருக்கிறோம். அவரை தான் பூஜிப்போம். அந்த சிவன் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான்? உணவளிக்கவும் இல்லை, பருகவும் நீர் தரவில்லை. ஆகையால் இனி அனைவரும் என்னை வழிபடுங்கள். இந்த ஜிம்பராசுரனை கூறுங்கள், ஜிம்பராசுரர் வாழ்க. உங்கள் அனைவருக்கும் என்ன துணிச்சல்! உங்கள் சிவன் பக்தர்களின் சாம்பலை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்வான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனது பக்தர்களின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றுவானா உங்கள் சிவன்? ஆகையால் இன்று முதல் அந்த சிவனுடைய பெயரை அல்ல, என்னுடைய பெயரை கொண்டு துதிபாடுங்கள். ஜிம்பராசுரனை போற்றுங்கள். மதிக்கெட்டவர்களே, நீங்கள் உண்பதற்கு உணவையும் பருகுவதற்கு நீரையும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவது யார்? ஜிம்பராசுரர். ஜிம்பராசுரர். உலகங்களிலும் அசுர கொடி பறக்க வேண்டும். அதை செய்வதற்கான ஒரு அரசன், ஒரு நாயகன் நமக்கு வேண்டும். அசுர குலம் இழந்த கௌரவத்தை அவன் மீட்டெடுக்க வேண்டும். பிறகு எதற்கு தாமதம் குருதேவா? வாருங்கள், அதை போன்ற ஒரு நாயகனை தேடுவோம். அற்புதம், அதி அற்புதம். அனைவரும் உங்கள் இறைவனாக என்னை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆகையால் எனக்கு பூஜை செய்யுங்கள். வீரர்களே, என் பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆரம்பியுங்கள். நாங்கள் புறப்படுகிறோம் மகிஷி. இப்பொழுது நினைவு கொண்டாலும் மறுகணமே வந்து நிற்பேன். என்று தாங்கள் எனது அனைத்து மன விருப்பத்தையும் நிறைவேற்றி விட்டீர்கள். இனி நான் எங்கு என் மகனின் நினைவுகளுடன் தங்களது நாமத்தை துதித்து என் தேகத்தை துறக்க விரும்புகிறேன். எனக்கு வேறேதும் தேவையில்லை மகாதேவா, வேறேதும் தேவையில்லை.
ஜிம்ராசுரர் வாழ்க! 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 அசுரமாதா திதி, யாரை நாம் தேடிக் கொண்டிருந்தோமோ அந்த அசுர நாயகன் இன்று நமக்கு கிடைத்து விட்டான். அசுர சாம்ராஜ்யத்திற்கு இவனை விட தகுதியான நாயகன் எவரும் இல்லை. ஜிம்ராசுரர் வாழ்க! ஜிம்ராசுரர் வாழ்க! நிறுத்துங்கள். ஜிம்பராசுரன் வாழ்க அல்ல, தேவாதி தேவன் ஜிம்பராசுரன் போற்றி என்று கூறுங்கள். தேவாதி தேவன் ஜிம்பராசுரன். துஷ்டனே, இந்த பிரபஞ்சத்தில் தேவாதி தேவன் ஒருவரே. தேவாதி தேவர் ஒருவராக இருந்தார், இருக்கிறார், என்றும் இருப்பார். அவரே தேவாதி தேவர் மகாதேவர். நீ யார் என்று கூறு. ரிஷி அகத்தியர். நீ இப்பொழுது கூறியதை மீண்டும் ஒரு முறை கூறு. தேவாதி தேவர் மகாதேவர். தேவாதி தேவர் மகாதேவர். நாம் என்ன முயற்சி செய்தாலும் பிரபஞ்சத்தில் பாவங்கள் அழிந்திடுவது சாத்தியமில்லை. பாவங்களை அதிகப்படுத்துவதற்கு எவரேனும் ஒருவன் உதயமாகிறான். தவறான மார்க்கத்திற்கு வழிகாட்டுபவர் பாவத்தின் மார்க்கத்தினையும் சென்றடைவார். அவ்வாறென்றால் அசுர மாதாவிற்கும் சுக்ராச்சாரியருக்கும் புதிய நாயகன் கிடைத்து விட்டானா? அவ்வாறே புரிந்து கொள்ளுங்கள். அற்புதம். நீ மதிக்கட்டவன் என்று நினைத்தேன், ஆனால் நீ மதி உள்ளவன் தான். உன் சிவனின் மீது அதிபக்தியும் அதிக அன்பையும் கொண்டிருக்கிறாய். ஆனால் பார்க்க வேண்டியது எது என்றால், உனது அந்த சிவன் உன்னை காப்பாற்றுவதற்காக என்ன செய்ய போகிறான்? அரகர மகாதேவா. அரஹர மகாதேவா. உடனே செல்லுங்கள் அகத்தியரே. எனது பானத்தால் ஏற்பட்ட காயத்தை உடனே சென்று வைத்தியரிடம் காண்பியுங்கள். அதன் பிறகு உணவருந்துங்கள். ஒருவேளை உண்பதற்கு உணவு எதுவும் இல்லாவிட்டால் இந்த ஈனப் பிறவிகளோடு நீங்களும் சேர்ந்து நில்லுங்கள். அப்பொழுது உணவை நான் தங்களுக்கு பிட்சையிடுகிறேன். உன் பிரமையிலிருந்து வெளியே வா ஜிம்ராசுரா. மகாதேவரின் பக்தர்கள் என்றும் பசியில் வாடுவதில்லை. அது தங்களுடைய பிரம்மை. இங்கு என் முன்னால் நிற்கும் இவர்கள் அனைவரும் முன்பு சிவனுடைய பக்தர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய அந்த மகாதேவர் விளைச்சல் நிலங்களை பாலைவனமாக்கிவிட்டான். பசியில் வாடுவதற்காக கட்டாயப்படுத்தி விட்டான். அதன் பிறகு தாங்க முடியாமல் இவர்கள் என்னிடம் சரணாகதி அடைந்தார்கள்.
சிவனுடைய இந்த மதிக்கெட்ட பக்தர்களை என்னுடைய சேவகர்களாக மாற்றிக்கொண்டேன். கூறுங்கள், தங்கள் சிவனின் சக்தி எங்கிருக்கிறது? குருதேவா, இவன் நேரடியாக மகாதேவருக்கே சவால் விடுகிறானே. தாங்கள் கூறியது சரிதான் குருதேவா. அசுர குலத்தின் எதிர்காலம் இவன் மேற்பார்வையில் சிறப்பாக இருக்கும். அசுர அரசன் ஜிம்பராசுரன். ஜிம்பராசுரா, நீ சிவனின் சக்திகளை பற்றி அறிய மாட்டாய். இரு, அவரின் சக்திகள் என்னவென்று உனக்கு நான் புரிய வைக்கிறேன். ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! இதோ இதை எதிர்கொள் ஜிம்ராசுரா. மகரிஷி அகத்தியரே, எனது வீர தீர சூரன் சேனாதிபதி கிரௌஞ்சன் எனக்கு பக்கபலமாக இருக்கும்போது எந்த சக்தியாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது மகரிஷி. கிரௌஞ்சா, இந்த துஷ்டரான மகரிஷி அகத்தியர் செய்த மாபெரும் தவறுக்கு தண்டனை வழங்க வேண்டியது அவசியம். ஆகையால் நீ அவர் செய்த தவறுக்கு தண்டனையை வழங்கிவிடு. இது எனது கட்டளை. ஹர ஹர மகாதேவா! மகாதேவா! மூடனே, நான் யார் என்று அறிவாயா? உனது மகாதேவரின் மனைவி, பார்வதியின் சகோதரன் கிரௌஞ்சன். கிரௌஞ்சன் கிரௌஞ்சன் அன்னை பார்வதியின் சகோதரன் கிரௌஞ்சனா?